ஜூம் 17 அன்பு வணக்கம். நாம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஜேஎஸ்கே பிலிம்ஸ் கார்பரேஷன் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர்களை தயாரிச்சு டைரக்ட் பண்ணிருக்க படம் தான் ஃபயர். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ், நம்ம சாக்ஷி அகர்வால், ரக்ஷிதா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசியோதெரபி டாக்டர் தாங்க நம்ம ஹீரோ. பிசியோதெரபி டாக்டர் பாலாஜி முருகதாஸ் பிசியோதெரபிஸ்டா இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா பிசியோதெரபி கொடுக்குற எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா அபியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்க கிட்ட அவங்களை அபியூஸ் பண்ணி அவங்க கிட்ட பணம் பறிக்கிற ஒரு ஒரு கேரக்டர் தான் பண்ணிருக்கிறாரு. தன்னோட ட்ரீட்மெண்ட் வர எல்லாரையும் பாத்தீங்கன்னா தப்பான முறையில் அணுகி அவங்கள பிசியோதெரபிஸ்ட்னா இப்ப இருக்க பிசியோதெரபிஸ்ட் எப்படி இருக்குன்னா நமக்கு எப்படி தெரியும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவர் இந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ரக்ஷிதாவா இருக்கட்டும், சாக்ஷி அகர்வால் இருக்கட்டும், எல்லாரும் தன்னோட காதல் வலையில சிக்க வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பணத்தை இது பண்ணிட்டு அதாவது பெரிய ஸ்மர்கிங் மாதிரி தான் பண்றாரு. அந்த பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சிங்கம்புலி தான் படத்தை மினிஸ்டர் ரோல் பண்ணிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சிங்கம்புலி இருக்கிறாரு. சோ இவர் எதனால பண்றாரு, எதனால இந்த மாதிரிலாம் நடக்குது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அதாவது மிஸ்ஸிங் கேஸ், அதாவது நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா அதாவது குடும்பத்துல இருக்க பெண்கள் நிறைய பேர் இவர் அபியூஸ் பண்றாரு. அபியூஸ் பண்ண பாத்தீங்கன்னா தன்னோட காதல் வேலையில சிக்க வச்சு அவங்களை ஏமாத்துறதுதான் தன்னோட வேலையா வச்சிருக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது சின்ன ஒரு கேஸுங்க, சின்ன ஒரு கம்ப்ளைண்ட். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சின்ன கம்ப்ளைண்ட் தாங்க. அதாவது என் பையன் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு சின்ன கேஸ் தான் கொடுப்பாங்க பெற்றவங்க. சோ இந்த கேஸை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய இதுவா கிரியேட் ஆகுது இந்த படத்துல. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ஒரு விஷயம் நடக்குது. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா படத்துல ரொம்ப நல்லா ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. படம் பாத்தீங்கன்னா அதாவது தன்னோட காதலர் சிக்க வச்சு எல்லாரும் ஏமாத்துறவரு இவர் எப்படி இருக்கிறாரு, இவர் போலீஸ் பிடிக்கிறாங்களா இல்லையா, இது ஏமாந்த பெண்கள்லாம் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, என்ன மாதிரி எல்லாம் பண்றாங்க அதுதான் இந்த படத்தோட கதை. படத்துல கேமரா ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் பாத்தீங்கன்னா மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்கேயும் லாக் தெரியல. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விறுவிறுப்பா தான் செகண்ட் ஹாஃப். படத்துக்கு பேர் ஃபயர்னு வச்சிருக்காங்க. டைட்டில் ஃபயர் நல்லா இருக்கு. ஃபயர்ன்ற ஒன்னா ஒரு ஃபயரா இருக்கு படம் பாக்குறதுக்கு. அதாவது வர சீன்கள் எல்லாமே போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த படம் பாத்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த கண்டுபிடிச்சு இந்த மிஸ்ஸிங் கேஸை கண்டுபிடிக்கிறாங்களா, இது மிஸ்ஸிங் கேஸ் தொடர்ந்து இதுக்கு உண்டான என்ன பின்னணிகள்லாம் இருக்குன்னு தான் இந்த படத்துல அழகா சொல்லியிருக்கிறாங்க. என்ன விவரம் இந்த படம் போய் நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு ரிவ்யூல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். மனோஜ்.